இந்த பேபிகார்ன் ஆக்சுவலாக ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இங்கெல்லாம் இது அதிகமாக கிடைக்காது. இதில் 65 ரெசிபி ட்ரை பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. செஞ்சு சாப்பிட்டு பார்க்குற வரைக்குமே இது இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஜூஸியாக தான் இருக்கும், உள்ள தண்டெல்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட்டாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் சால்ட் போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்தால் போதும். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சோள மாவு, அரிசி மாவு இதெல்லாம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மசாலா அதில் கோட் ஆகிற வரைக்கும் பெரட்டினா போதும். ரொம்ப தண்ணி விட்டு பெரட்டிட்டோம் அப்படின்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நல்லா ஹீட்டான ஆயிலில் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா வாசனைக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருந்தது. உங்களுக்கும் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.